வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ஸ்வீட் அவல், அதாவது இந்த இனிப்பு அவல் எப்படி பண்ணுறது நம்ம ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அவல் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அவல் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: அவல் 150 கிராம், வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு அதாவது 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, அரிசி மாவு 1/2 கப்பு, பருப்பு பொடி தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 2 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அவலை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். பேசிக்காக வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது 2 விதமான அவல் இருக்குது. ஒன்று வந்து திக்காக இருக்கும், இன்னொன்று வந்து மெலிசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கடையில் என்ன அவல் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த அவல் தண்ணியில் ஊற வைக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட் அவல் தண்ணியில் ஊற வைக்கணும்னா உடனே வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும். இதுவே கொஞ்சம் திக்காக இருக்க அவலை நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறீங்கன்னா அந்த டைமில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. நான் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த பட்டை அவல். அதனால் இந்த அவல் வந்து ஒரு பவுலில் போட்ட பிறகு தண்ணி தேவையான ஊற்றுறோம். ஊற்றின உடனே அடுத்த 2 செகண்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், இதை வடிகட்ட ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் வெட்டினா கண்டிப்பாக என்னென்னா மசிஞ்சு போய்டும். ரொம்ப மேஷ் ஆகிடுச்சுன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றினே இந்த மாதிரி ஸ்டைனில் போட்டு நல்லா வடிகட்ட ஆரம்பிங்க. வடிகட்டின உடனே தண்ணி நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் உங்களோட கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் ரைஸ் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துடும். தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலர் ஃப்ளாட் அவல். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்க்கடலை 1 கப்பு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த வேர்க்கடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். அரைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம், பவுடராக இருக்கக்கூடாது. ஒன்றும் பாதியாக தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப பவுடராக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடவும் நல்லா இருக்காது. அந்த வேர்க்கடலை ஒன்றும் பாதியாக அரைச்சதை நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பல்ல படமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக வந்து அரைக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு போட்டு ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த இடத்துல எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். அதிகமான எண்ணெய் இருந்ததுன்னா தாளிப்பு போட்ட பிறகு அந்த அவல் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சீரகம் போடுங்க. இந்த சீரகம் போட்டோடனே பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, லைட்டாக மட்டும் வதங்கணும். ரொம்ப எண்ணெய் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து லூஸ் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் பண்ணும்போது கவனத்தில் வச்சு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலை 1 பாதியாக அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேர்க்கடலை இந்த இடத்துல போடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, கொஞ்சம் சாஃப்டான ஒரு டேஸ்ட்டும் அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல தேங்காயும் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவல் இருக்குல்ல, அந்த அவலை இந்த தாளிப்பில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. நம்ம அவல் வந்து வேக வைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ண ரொம்ப லூஸ் ஆகிடும். இந்த
இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அவல் வந்து உருண்டையாக பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பாருங்கள். அப்போது லூஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் அரிசி மாவு யூஸ் பண்ணணும். அரிசி மாவு வந்து நான் 1/2 கப்பு அரிசி மாவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் ஒரு 1/4 கப் அரிசி மாவு போட்டாலே போதும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அந்த அவல் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இது மாதிரி கையில் எடுத்து விட்டும் போது ஒரு கெட்டியான பக்குவம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை ஒரு ட்ரேயில் போட்டு ஆற விடுறோம். கொஞ்சம் சூடோடு பிடிக்கும் போது லூஸாக தான் இருக்கும். சூடு ஆறின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடி போட்டு டாஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் உடையாமல் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி சூடு ஆறின பிறகு இது மாதிரி ரவுண்டாக பிடிச்சி டாஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாம் ரவுண்டாக பிடிச்சாச்சில் இதுக்கு பிறகு திருப்பியும் தாளி போட போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடி போட்ட பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா டாஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுங்க. இந்த பருப்பு பொடி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க இட்லி மிளகாய் பொடி யூஸ் பண்ணலாம், பூண்டு பொடி யூஸ் பண்ணலாம், பருப்பு பொடி யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் என்ன பொடி இருக்கோ அந்த பொடியை போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொடியை போட்டு லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி போட்டு நல்லா டாஸ் பண்ணி நினச்சிங்க. அந்த நல்லெண்ணெய் வாசனைக்கும் அதுக்கப்புறம் அந்த பொடியோட காரத்துக்கும் உள்ளே சாஃப்டாக பிடிச்சி வச்சுருக்க அந்த அவல் கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அடடா மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடணும், பண்டிகை டைமில் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ பண்ணி கொடுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெசிபி கொடுக்கலாம். ஏங்கிட்டனா ஹார்டாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், இந்த அவல் கொழுக்கட்டை. இதோட இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் அவல் வடைக்கு தேவையான பொருட்கள்: அவல் 250 கிராம், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், இடித்த பூண்டு 8 பல்லு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த அவல் வந்து 2 விதமான அவல் இருக்குது. ஒன்று வந்து திக்காக இருக்கும், ஒன்று மெலிசாக இருக்கும். நான் இன்றைக்கி திக்காக இருக்க அவல் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அவலில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வைக்கிறோம். இந்த அவலை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இதே நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்க அவலை எடுத்து யூஸ் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஏன் கேட்டேன், ரொம்ப நாள் ஊறினா அந்த ஃப்ளாட் அவல் வந்து தண்ணி ஆகிடும், உங்களுக்கு பிடிக்க வராது. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு அவல் நல்லா ஊறி இருக்கா சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கெட்டியான பக்கம் வந்துடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது மீதி உள்ள அவலை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணுறேங்க. அதே டைமில் ரொம்ப நாள் ஊறக்கூடாது, ரொம்ப நாள் ஊறினாலும் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது அவல். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி. இந்த வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடலாம். நான் 2 நம்பர் சொல்லிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 வெங்காயம் கூட போடலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு போட்டிருக்கோம். இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட் வேணும், அதனால தான் அந்த அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கேன், இடித்த பூண்டு தோலோடு இடித்து போடுங்க, வெறும் பூண்டு போட வேண்டாம். அதுக்கப்புறம் உப்பு, தயிர்.
தயிர் வந்து கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக இருந்தால் தான் அந்த வடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் புளிப்புத்தன்மைக்காக தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல தண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெடியான பிறகு சீசனிங், அதாவது உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரி பிடிங்க. பிடிச்ச பிறகு உள்ளங்கையில் எப்படி நீங்கள் வடை தட்டி போடுவீங்க அதே மாதிரி தட்டிட்டு ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் இந்த அவல் வடை ரெடி. இந்த வடை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் மசாலா வடை பண்ணும்போதோ இல்லை மெது வடை பண்ணும்போதோ அடுத்த ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த வடை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் செக் பண்ணி போடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போட்ட உடனே கலர் மாறிச்சுன்னா ஆனால் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அவள் அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் இருந்தாலும் கிறிஸ்பியாக வர்றதுக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வடை ஃப்ரை பண்ணும்போது அந்த பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது அப்படியே கம்மியாகிடுச்சுன்னா அப்போ கரெக்டாக வடை வெந்து வருதுன்னு அர்த்தம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் கெட்டியான தேங்காய் சட்னி அப்படிலாம் கார சட்னி கொத்தமல்லி சட்னி சாப்பிட்டா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அவல் 150 கிராம், திருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி திராட்சை இதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்தா தான் அந்த இனிப்பு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர டைமில் காஞ்ச திராட்சை நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துடுறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெல்லம். இந்த வெள்ளத்தில் எதுக்காக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுற கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மண் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவல்லையும் மண் இருக்கும், வெள்ளத்துலேயும் மண் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அவலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும், கெட்டியான பக்குவம்லாம் தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இதுக்கப்புறம் அவல் நான் யூஸ் பண்ணுறது பட்டை அவல் இல்லை, அதாவது மெலிசான அவல் இல்லை, கொஞ்சம் திக்கான அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக திக் அவல் யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி அலசப்புறோம். அதனால் மெலிஸ் அவல் போட்டால் கண்டிப்பாக சாகி ஆகிடும், அதாவது சொதன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி திக்கான அவலில் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், 2-3 வாட்டி வாஷ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினா மேஷ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா அவல் உதிரியாக இருக்கா? இந்த அவல் அப்படியே இன்னொரு பெரிய பவுலில் மாற்றிடுங்க. அவல் வாஷ் பண்ணி முடித்த பிறகு 1 நிமிஷம் அப்படிலாம் 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெல்லம் தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக 2 நிமிஷம் ரெஸ்ட் விட சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அந்த அவல் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ரை ஆக நல்லாயிருக்கும் உதிரியாக வர்றதுக்கு. அதனால தான் 2 நிமிஷம் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த வெல்லம் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டேன்னா அந்த வெள்ளத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால தான் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், வெல்லம் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.